இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனம். தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொன்னார். தேசம் முழுவதும் தேவனுக்கு சொந்தமானதினால் நிலத்தை மற்றவர்களுக்கு நிரந்தரமாக விற்கக்கூடாது என்று திட்டவட்டமாக சொன்னார். ஜூபிலி வருஷத்தின் போது அவரவர்களுக்கு உரிய நிலம் அவரவர்களுக்கு வந்து சேர வேண்டும். தேசம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியும் அதன் நிறைவும், பூச்சக்கரமும் அதன் குடிகளும், சமுத்திரமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ராஜ்யங்கள் அவருடையது. அவரே ஜாதிகளை ஆளுகிறார். வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் நம் தேவனாகிய கர்த்தருடையவைகள். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. இந்த பூமி முழுவதையும் அவர் உண்டாக்கி உருவாக்கினதினால் இந்த முழு அண்டமும் அவருக்கே சொந்தம். தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார், ஆனால் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அவர் ஒருவரே இந்த பூமியின் சொந்தக்காரர். இதிலுள்ள நிலங்கள், ஆறுகள், குளங்கள், மலைகள், மரங்கள், நதிகள், கற்கள், நீர்வீழ்ச்சிகள், பள்ளத்தாக்குகள், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், கனிகள், இவை அனைத்தும் அவர் ஒருவருக்கே சொந்தம். இந்த பூமிக்கு அவர் ஒருவரை உரிமையாளராக இருப்பதனால் இந்த பூமியிலே நாம் பரதேசிகளும் புறக்குடிகளுமாய், அதாவது வேலை செய்யும் பண்ணை ஆட்களாக, குத்தகைக்காரர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருக்காகவே நம்மை படைத்தார். நம்மை படைத்த நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு நம் சுய இஷ்டத்துக்கு செயல்படுகிறவர்களாக, சுய இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நாசியிலே சுவாசத்தை கொடுத்து நாம் இந்த பூமியிலே இருக்க இடத்தை அளித்து ஜீவனை கொடுத்து காத்து வருகிறார். அவர் நம்மை இந்த பூமியிலே இருந்து எடுக்கும் நாட்கள் வரைக்கும் தான் நாம் இந்த பூமியிலே இருக்க முடியும், வாழ முடியும். ஒரு மணி நேரமோ சில மணி துளிகளோ அதிகமாக நாம் இங்கே இருக்க முடியாது. இந்த பூமியிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணும் கொண்டு செல்ல முடியாது. ஆபிரகாமிடம் தேவன், நீ இந்த தேசம் முழுவதும் அலைந்து திரி, உன்னுடைய கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தந்தேன் என்று சொன்னார். ஆபிரகாம் ஒரு நாடோடியாக, பரதேசியாக கானான் தேசத்தை சுற்றி திரிந்து கூடாரங்களிலே குடியிருந்தார். விசுவாசத்தினாலே நம்முடைய முற்பிதாக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்தார்கள். தங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். இந்த பூமி பரதேசம். மரணத்துக்கு பிற்பாடு தாம் செல்ல போகிற இடமே சுய தேசம் என்று அவர்கள் கருதி கர்த்தர் தங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டுக்காக, பரம கானானுக்காக காத்திருந்தார்கள். இந்த பூமி தான் தனக்கு நிரந்தரம் என்று நினைத்து பூமியை படைத்து நம்மை படைத்த தேவாதி தேவனை மறந்தவர்களாக, அவரை அலட்சியப்படுத்தி தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்து பெருமையாக பேசுகிறார்கள். நினைவு கூறுவோம், நாம் பரதேசி, அந்நியர், புறக்குடிகள் என்று ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, நிலையில்லாத, நிரந்தரம் இல்லாத இந்த பூமியிலே பரதேசியாக நாங்கள் வாழ்ந்து நிலையான, நிரந்தரமான நித்திய வாழ்வை நோக்கி பயணித்து கர்த்தர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கிற பரலோகவாசிகளாக லக்கை நோக்கி ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.